ஜான்சி ராணி உடல் நலத்திற்காகவும், எஸ்ஆர் தேவசகாய குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், பி ஜெயமூர்த்தி, டி கேத்ரின் எல்சா, ஜெ ஜோகன்னாமேரி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ஆர் பாலசுப்ரமணியம் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ஆர் பாலசுப்ரம் அவர்களுக்கு உடல் நலத்திற்காகவும், மனோஜ், மெல்லின் மேரி, இமானுவேல் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், மில்கா, இவாஞ்சலின் மர்சி, நத்தனியேல் நன்றி திருப்பலியாகவும், எஸ்ஆர் இருதயராஜ், அமலோற்பமேரி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ஐ மெல்வின் நன்றி திருப்பலியாகவும், ஜெயந்தி, வசந்தி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜேசுராஜ், இன்பராஜ் உடல் நலத்திற்காகவும், ஜி சத்யசீலன், பாத்திமா பிரீட்டோ குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், அந்தோணிமுத்து வேளாங்கண்ணி குடும்பம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெயபால் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ஐ அமலோற்பமேரி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், வில்லியம்ஸ் பிரிட்ஜிட் மேரி குடும்பம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சிறப்பு இறை ஆசிரியர் வேண்டியும், சோபியா, மிராண்டா, சுரேஷ்குமார் குழந்தை வரம் வேண்டி மற்றும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், ரீட்டா ஜார்ஜ் கோமகன் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், விமல், விக்டோரியா குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், for the various needs of St. Joseph of Annecy Matriculation School and good results for 10th standard, மரித்த ஆத்மாக்கள் போஸ்கோ தாமஸ், இமானுவேல் ஜோசப், ரெஜினா, ஸ்வேதா, ரீதா, சி ராயப்பன், நூர்து சுவாமி, ரெஜினாமாள் நித்திய இளைப்பாற்றியை மரித்த ஆத்மாக்களுக்கு தந்தள்ளும் ஆண்டவரே, நித்திய சமாதானத்தில் இருப்பார்களாக. ஆமென். கடவுளே, எனக்கு நீதி வழங்கும் இறை பற்றெல்லா பிற இனத்தோடு என் வாழ்வுக்கான அனைத்து வியாதி வருத்தங்களிலிருந்து தீமையிலேயே வச்சப்பட்டு எங்களை ஆண்டவரே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவினரிடம் தாயும் தந்தையுமான இறைவனின் பரிவும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த ஆலயத்திற்கு, இந்த பங்கிற்கு முதல் முறையாக வருகின்ற ஒவ்வொருவரும் இந்த பங்கினுடைய தேவைகளை முன்வைத்து சுபிக்கின்ற பழக்கத்தில் பங்கு தந்தையர்களுக்காகவும் மற்றும் உடன் இருக்கின்ற அனைத்து பங்கு இறை மக்களுக்காகவும் இது திருத்தலமாக இருக்கிற வேளையில இன்னைக்கு காலையிலிருந்து இவ்வேளை வரை நமக்கு தெரியாத, முன்பின் அறியாத பல நல்ல உள்ளங்கள் இந்த திருத்தலத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். நாமும் திருப்பயணியாய் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் வந்த ஒவ்வொருவரையும் இதனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். மேலும் சிறப்பாக இன்றைய தினத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலும் வேலூர் மறை மாவட்டத்திலும் திரு யாத்திரையாக செல்லுகின்ற ஒவ்வொரு மக்களையும் சிறப்பாய் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்கப்படுகின்றோம். இன்று வேலூர் மறை மாவட்டத்தில் அன்னை மரியாளுடைய திருத்தலமாகிய சேத்துப்பட்டில் அனைத்து பங்கு இறைசதமும் ஒன்று கொடுக்கிறார்கள். வேலூர் புதிய ஆயர் அம்ப்ரோஸ் ஆண்டவருடைய தலைமையிலே, அதே போன்று சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்கு இறைமக்களும் நுங்கம்பாக்கம் லோயலா கல்லூரியில ஒன்றிணைந்து இதற்கான திரியாத்திரையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மேற்கொள்கிறார்கள். நாம் சிறப்பாக நம்முடைய சுபங்களால், உடனிருப்பான நம்முடைய எண்ணங்களால் ஒப்புக் கொடுப்போம். இத்தூய மன நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க தேவையான விவரங்களை கேட்டு செலுத்திடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எல்லாம் அல்ல இறைவன் நம்மை எதிர்க்க வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றமுறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனது விடுதலை வாழ்வை தந்து அருள் புரிவாராக. ஆண்டவரே, எங்களுக்கு உமது அருளரக்கத்தை பொழிவீராக. உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தமையை கையளித்தது போல உமது உதவியால் அதை தூய அன்பினால் நாங்களும் விரைந்து முன்னோரி செல்ல தேவையான வரங்களை பொழிவீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியா உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நாம் புதியன செய்கிறோம், நம் மக்களின் தாகம் தீர்ப்போம். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை வார்த்தைகள் 16 21 முடிய. கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கியலும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் ஏறாதவாறு விலை செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவரும் ஆகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடலை தோன்று செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும், குள்ள நரிகளும் தீ கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன், பால் நிலத்தில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரைப்பாளர். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் கலிப்பரவரும் எழுந்தது. பல்லவி. மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று இறையினத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலை மாற்றலும்.
கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் விதை எடுத்து சொல்லும் போதும் அழுகையோடு சொல்கின்றனர். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் பொருட்டு நாம் அனைத்தையும் இழந்துவிட்டேன். சாவில் அவரை ஒன்று திருப்பவும் விரும்புகின்றேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 8 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடம் இருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று அவருடன் ஒன்று திருப்பவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோரிடம் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிலையெழுதிவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்துவை இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பு அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கின்றார் ஆண்டவர். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 உள்ள வார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விழுந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களிடம் கற்பித்தார்.
மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீ என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காய் அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டும் அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய முதல் வாசகத்துல கொடுக்கப்படுகின்ற இறைவாக்கினுடைய மைய கோடாக நாம் பார்க்க வேண்டியது இசையா புத்தகத்துல 43ஆம் அதிகாரத்துல 18வது இறைவசனம். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள். இதே ஒரு வார்த்தையை தான் தூய பவுலடியார் இன்றைய நாளில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு திருமுகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவசனத்தினுடைய 2வது பகுதி 13ஆம் வசனத்துல படிப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவசனம். நண்பர்களே, என் நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக செய்கிறேன். கடந்ததை பழையவற்றை மறந்துவிட்டு உங்களுக்கு முன்பாக இருப்பதை கண்ணில் கொண்டவர்களாய் பயணியுங்கள். திரும்பவும் நம்ம 18ஆம் வசனத்துக்கு அடுத்தபடியாக 19வது வசனத்துல புதியதொரு இந்த வனாந்தரமான வறட்சியாக இருக்கிற பாலைவனத்துல உங்களுக்கு பாதையை உருவாக்குவோம் என்று ஆண்டவர் இதோ எசேயாவுக்கு சொல்லுகிறார். நம்மை பார்த்து சொல்லுகிறார். எங்கு நீர் ஊற்றுகளே இல்லையோ அங்கு தடாகத்தையும் நீர் ஊற்றுகளையும் கொடுக்கிறார் என்று புதிய வழிகளை, புதிய பாதைகளை கொடுக்கிற இறைவன் இந்த பகுதியினுடைய வரலாற்றை நாம் கேட்ட பொழுதும் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு நீரே இல்லாமல் இருந்த பகுதியில நீரூற்று கீழிருந்து வருகின்ற ஒரு ஆசிரியராய் அமைந்தது போல இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில புதியதை பழையதை நோண்டி பார்ப்பதல்ல. பல நேரங்கள்ல அது நமக்கு காயத்தை கொடுக்கலாம், வேதனையை கொடுக்கலாம், கவலையை கொடுக்கலாம், கண்ணீரை கொடுக்கலாம். ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற வல்லமையான ஆசீர்வாதமான நீரூற்றை பார்க்கிறடா, கடவுளுடைய கல்வாரி வழியில் பங்கேற்கிறடா, ஆண்டவருடைய விழாவை ஊடுருவிய அந்த ஈட்டி தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடியது என்று சொல்லப்படுகிறது.
எவ்வாறு திரு அவையினுடைய ஒவ்வொரு அருட்சாதனங்கள் நமக்கு வழியாய் பயனாய் கொடுக்கப்பட்டன. நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற இந்த புதியதொரு வாழ்வை, புதியதொரு ஆசிரி பெற்ற பிள்ளைகளாய் பயணிக்க நாம் ஜெபித்திடுவோம். எழுந்திருப்போம். நம்பிக்கையை, விசுவாசத்தை எடுத்துரைப்போம். தவக்காலத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை திருப்பயணமாக வந்திருக்கின்ற நம்மளுடைய தேவைகளையும் முன்வைத்து ஜெபித்திடுவோம். இறைவனுடைய அருள் கிருபைக்காய் மன்றாடுவோம். கடவுளே, உம்முடைய இரக்கம் பெரிதாக இருப்பது போல நானும் உம்முடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். உங்களுடைய பதில் வார்த்தைகள், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பின் இறைவா, அடிமைத்தனத்தில் துன்புற்று மக்களுக்கு உம் வாக்கின் வழியாக நம்பிக்கை அளித்த இறைவாக்கினரை போல் உம் மக்களை வழிநடத்த தங்களை அர்ப்பணித்துள்ள திரு அவை தலைவர்களை உமது அருள் ஆசிரால் நிரப்பி அவர்கள் தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட மக்களை நிலை வாழ்வின் பாதையில் வழி நடத்திடும் ஞானத்தையும் ஆற்றலையும் அளித்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பின் இறைவா, உம் திருமகன் இயேசுவே தம் ஒப்பற்ற செல்வம் என்று அவர் பொருட்டு அனைத்தையும் இழப்பாக கருதுவதாகவும் கூறிய புனித பவுலை போன்று நாங்களும் உம்மையும் உம் திருமகனையும் எங்கள் ஒப்பற்ற செல்வமாக கருதி வாழும் வரம் அருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பின் ஆண்டவரே, அடிமைத்தன வாழ்வில் மக்களுக்கு புதிய பாதையை காட்டியதை போன்று இத்திருப்பலியில் உம் திருமண் வந்துள்ள எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறபடியால் எங்களுடைய துயர் துடைத்து புதியதொரு வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் உமக்கு உகந்தோராக அமையும் மகிழ்வும் கொண்ட வாழ்வை அருளிட ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பின் ஆண்டவரே, அன்று கலக்கத்துடன் உம் திருமுன் நின்ற பெண்ணின் பாவங்களை மன்னித்து அவருக்கு புதியதொரு வாழ்வை அளித்தது போல இத்தவ காலத்தில் நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து அவற்றிற்காக மனம் வருந்தி உம்மை நாடி வரும்பொழுது உமது இரக்கத்தால் எங்களை அனைத்து பாவங்கள், குற்றங்கள், குறைகளை பொறுத்து கொண்டு ஏற்றிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை அர்ப்பணிப்போம். திருப்பலியின் துவக்கத்தில் நாம் அர்ப்பணித்த ஒவ்வொரு கருத்துக்களையும், சுப விண்ணப்பங்களையும் இறைவா நீர் கண்ணோக்கியல்வீராக என்று மன்றாடுவோம். அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்ந்து, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே. ஜெபிப்போம்.
ஆண்டவரை உம்மை இறைச்சி மன்றாடுகின்ற திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவோடு கண்ணோக்கி இருக்கிறார். அதனால் தூய வர நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் உம்முடைய உதவிகள் ஒவ்வொன்றும் குறைவிடாமல் கிடைத்தருள வழிவகை செய்தல்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைச்சி மன்றாடுகின்றோம். அமர்வோம். காணிக்கை பாடல். அன்பு தோழமை நெஞ்சுகளே, என்னுடையதும் உடுதமான தூய பலி எல்லாம் வள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீ நிரம்பியுள்ள பொம்மடியார்களுக்கு எங்களுக்கும் செவி சாய்த்தல்வீராக. இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். ஆண்டவரே தூயவரானதே என்றும் வாழ்வு இல்லாமல் இறைவா, என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் எதுவே. ஏனென்றால் உமது திருமகளின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகனைத்தின் நல்லுறவும் உமது மாண்பை அறிக்கெடுக்கின்ற சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அவைகளுடைய அதிகாரமும் வழங்க செய்தீரே. ஆகவே ஆண்டவரை வானக தூதரணிகளோடும்
குழுவிருக்கின்ற தாய் திரு அவையோடும் ஒரே குரலாய் பாடி முழங்குவதாவது வாழ்ந்த தந்தையே, நிர்மையாகவே தூயவராய் இருக்கிறேன். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சம் உச்சி கொள்கிறேன். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளையும் இக்குழுவில் இருக்கின்ற போது அன்பு பிள்ளைகளையும் பொழுதுபடுத்த வேண்டும் என்று உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் படைத்தவாறே தூய வழியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து விடும் மக்கள் அதை கூறி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்திருந்த அப்பத்தையும் மெய்ப்பளிக்கின்ற கிணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களையும் அழைத்திருக்கின்றேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திருரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற அனைவரையும் அதே தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உங்கள் அன்பை தாய் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இந்த தல திருச்சபையினுடைய ஆயர் அம்ப்ரோஸ் ஆனவை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்திருக்கிறாங்க. மேலும் உயிர் திருமண நோக்கோடு தொழில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்தாலும் உமது திருமுக ஒளியினுடைய செயல்புரியும். எங்கள் அனைவரிலும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணி தாயன மாற்றமிக்க ஆரோக்கிய அன்னை உடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையா, தூய பிரான்சிஸ் சவேரியா, செம்மன், தூய அருளானந்தர், இவ்வுலகில் ஒவ்வொருவராய் வாழ்ந்தவரை அனைத்து தூயவர்களோடு புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நினைவால் பங்கொடுத்தவரை பெற்று திருமகனது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுள்ளிகளை எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் நல்ல தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். உமது அன்பின் பரிவரத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாந்தொரு கலக்கம் ஒன்று நலமாயிருப்போமா. நாங்கள் அதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு படையாக தருகிறேன் என்று உடைய திருத்துதலுக்கு மனிதவரை என்னுடைய பாவங்களை, விளைவினங்களை, சுயநலங்களை எல்லாம் மாறாமல் நம்பிக்கையோடு பொற்பாதம் கொள்விருக்கிற தாய் திருச்சபை உடைய ஊருடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை, தீமைகளை இருந்தவராக இருக்கிறேன். உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்களோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவிழலும் திருத்தமும் எங்களை நேரித்திருப்புக்கும் தரணைக்கும் உள்ளாக்காதபடி உடைய அன்பின் பரிவிலக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் நலம் அளிக்கும் அருள் விருந்தாகிட அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, குற்றங்களை எல்லாம் களைந்திருந்த இறைவன் இனிமேல் பாவம் செய்யாதே என்று அருள்மொழியை கொடுக்கின்ற ராஜனாய் இருக்கின்றார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருவிருந்தும் நம்மை காத்து இதுவெல்லாம் வாழ்வளிப்பதாக.
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை இறைஞ்சுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் அவருடைய உறுப்புகளாய் என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை உமது இரக்கத்தின் கொடையை எதிர்பார்க்கும் உம்முடைய மக்களை ஆசீர்வதித்தருள்வீராக. உமது தூண்டுதலால் தாங்கள் விரும்புவதை உமது வல்லமையானவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விரைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு
சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும்.